Hello guys, இந்த வீடியோவில் நாம vivo v25 and oneplus nord 2t இந்த ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் சூட் ஆகும், எந்த மொபைல் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் போல எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா மட்டும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் பார்த்து முடிச்சோன்னே இன்ஃபர்மேட்டிவ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு D12 டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது vivo v25 செப்டம்பர் 15 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் oneplus nord 2t ஜூலை 1 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். vivo ஃப்ரண்ட்டில் ஸ்காட் சென்சேஷன் அப் என்ற ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. இது ஒரு கலர் சேஞ்சிங் பேக் பேனல். சன்லைட்டில் படும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் வாட்டர் ட்ராப் நாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போயும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. பட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. இந்த மொபைலோட திக்னஸ் 7.79 mm அண்ட் வெயிட் 186 grams கொடுத்துருக்காங்க. அண்ட் oneplus nord 2t பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கேயும் இன்டிஸ்பிளேல தான் இருக்குது. இந்த மொபைலோட திக்னஸ் 8.2 mm அண்ட் வெயிட் 190 grams கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே பில்ட் நல்லா தான் இருக்குது. பட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது கலர் சேஞ்சிங் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் வாட்டர் ட்ராப் நாச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ட்ராப் நாச் ஓகே, உங்களுக்கு கலர் சேஞ்சிங் பேக் பேனல் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் vivo சூஸ் பண்ணுறதே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எனக்கு பஞ்சோல் டிசைன் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில்ட் அண்ட் டிசைனில் உங்களோட தேவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு 90 Hz AMOLED பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 Hz AMOLED பேனல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ 120 Hz AMOLED பேனல் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை டிஸ்பிளேல நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு மொபைல் எதை வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்தவித பெரிய டிஃப்ரென்சஸும் இருக்க போகிறதில்ல. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். vivo நமக்கு 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K டேட்டாபேஸ் வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ டேட்டாபேஸில் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 4K வீடியோ ஷூட் பண்ணுறது அதே சமயம் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறது விவோவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் oneplus nord 2t பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் OISம் இருக்குது. 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமராவும் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் ரைட் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோ டேட்டாபேஸில் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ டேட்டாபேஸில் ஷூட் பண்ணிக்கலாம். ரியர் சைட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் OIS இருக்கிறதுல OnePlus சூஸ் பண்ணுறதே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும் எந்தவித ஷேக்கினஸும் இல்லாமல். பட் செல்ஃபி கேமரா நமக்கு விவோவில் பெட்டராக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா முக்கியம்னா நீங்கள் vivo சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரியர் சைட் கேமரா முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா oneplus nord 2t சூஸ் பண்ணிக்கலாம். OnePlusலேயும் நமக்கு செல்ஃபி கேமரா பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது விவோவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு Android 12 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது vivo v25 நமக்கு MediaTek Dimensity 900 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Mali G68 MC4 GPUவும் இருக்குது. 5 5G பேண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் oneplus nord 2t பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 1300 கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் நமக்கு இருக்குது. Mali G77 MC9 GPUவும் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா oneplus nord 2t தான் பெட்டராக இருக்கும். பிகாஸ் இங்கே பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அண்ட் ப்ராசஸரும் நல்லாயிருக்கு. 5G பேண்டுமே நமக்கு 9 5G பேண்ட் கொடுத்துருக்கிறதால OnePlus சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர்னு வரும்போது தான் டிஃப்ரென்சஸ் இருக்குது. விவோவில் நமக்கு 44 வாட் சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் OnePlusல நமக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயும் OnePlus சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு OnePlusல எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இல்லை. vivo v25 ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன பாசிட்டிவ் vivo பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் விவோவோட 8GB 128GB வேரியன்ட் 28,000 ரூபாய்க்கும் OnePlusோட 8GB 128GB வேரியன்ட் 29,000 ரூபாய்க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 rupees டிஃப்ரென்சஸ் வருது இந்த ரெண்டு மொபைலுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிசனோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸே பார்த்துருப்பீங்க. எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த மொபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ அண்ட் அந்த செக்மெண்ட்டில் எந்த மொபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதோ அந்த மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான மொபைல் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.